ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளில் கூட பாண்டேஜ் பிரேக்கர் கட்டுகளின் நுகங்களின் உடைக்கும் ஜெபங்களில் நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம் ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. பரலோக தேவனே, அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ரட்சகரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட என் தேவனே, அப்பா பாண்டேஜ் பிரேக்கர் கத்தாவே, ஜெபங்களை கத்தாவே தேவரே, நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. அப்பா ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுங்க. அப்பா கத்தாவே தேவரீர், அந்த ஜீவ ஊற்றிலிருந்து கத்தாவுடைய வார்த்தையை நாங்கள் அப்பா பெற்றுக்கொள்ள கத்தாவே தேவரீர், அப்பா நீர் எங்களுக்கு பலத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசுங்க. அடியானை தாழ்த்துகிறேன், நீர் எனக்கு கற்றுத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை உரிமை எடுத்து சில காரியங்களை செய்கிறார், அதைப்போல தன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் உரிமை எடுத்து அவர்களை எதிர்க்கும் ஜனங்களை எப்படி தண்டிக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, எசேக்கியேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்னா, ஆண்டவர் இஸ்ரவேலையும் யூதா தேசத்தையும் விபச்சாரிகளுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் அந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், அவர்கள் விக்கிரகங்களை ஆராதனைக்கு உரிய ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரம் நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர் இஸ்ரவேல் மீதும் யூதா தேசத்தின் மீதும் ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்தில் 23:1 2 படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, ஆமா, அவர் மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமார்த்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆமா, அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அப்புறம் தங்கள் இளம் பிரயாசத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தானங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன இப்ப சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேயே பாவம் செய்கிறார்கள். அதை போல பல காரியங்கள், அதாவது அசிரியர் கூட பாவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், அதே போல பாபிலோனர்கள் கூட பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கோபமுற்று இந்த காரியத்தை ரொம்ப கோபமாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் கூட நாம் ஐடல் வர்ஷிப்பு, அதாவது விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால், ஒரு பொருளையோ ஏதோ ஒரு காரியத்தை வணங்குகிறவர்கள்தான் ஒரு விக்கிரக ஆராதனை என்று நாம் நினைக்கிறோம். அது மட்டும் அல்ல, வேதத்தில் எப்படி போட்டிருக்கிறேனால், வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதத்தில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தில் விக்கிரகங்களை நீ உருவாக்கி இருக்கிறாய் என்று ஆண்டவர் வேதத்தில் கூறுகிறார். சவுல் கிட்ட ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுல் கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், முரட்டாட்டமும் பிடிவாத குணமும் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அப்போ பாருங்க, இன்றைக்கு நாம் எவ்வளவு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எவ்வளவு பிடிவாத குணமாகவும் எவ்வளவு முரட்டாட்டு குணங்களை வைத்துக்கொண்டு, ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று, நான் ஞாயிறு தோறும் எல்லா சண்டேவும் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி நாம் நம்மே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று
ஆண்டவர் கூறுகிறார். இப்போ நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கோம் யோசித்து பாருங்க. We don't live a spiritual life based on biblical thought process, biblical facts, biblical teachings. நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், நமக்கு என்ன சரி என்று நீங்கள் எதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ, நாம் எதை சரி என்று நினைக்கிறோமோ அதற்கேற்றபடி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதே தவிர, இது சரியல்ல என்று வேதம் சொல்கிறபடி நாம் வாழ்வதில்லை. வேதம் நிறைய காரியங்களில் நம்ம சாதாரணமாக செய்யும் சில காரியங்கள் நமக்கு சரி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் சரிதான், நான் செய்வது சரிதான் என்று யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேதம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? அவனுடைய வார்த்தை அதெல்லாம் தவறு என்று சொல்கிறது. இருதயத்தில் விக்கிரகங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார். பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதில் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சில வார்த்தைகளை கூறுகிறார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. 2:3 இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். ஆமா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, தங்கள் முகங்களை மறைத்துக்கொண்டு முகங்களை மறைத்துக்கொண்டு put the wicked stumbling block before their faces அப்படின்னு அழகாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு தடைக்கல்லாக விக்கிரகங்களை அவள் இருதயத்தில் இருக்குது என்றார் ஆண்டவர். உங்கள் இருதயத்தில் நாம் விக்கிர ஆராதனை என்னும்போது ஆண்டவர் வேதத்தில் இஸ்ரவேலர்களை திட்டுவார், தன்னுடைய பிள்ளைகளை திட்டுவார், மற்ற புறஜாதிகளை நிறைய அவர் தண்டிப்பார். நிறைய காரியங்களை வேதத்தில் பார்ப்போம். விக்கிர ஆராதனை செய்பவர்களுக்கு நாம் என்ன யோசிப்போம்? உடனே ஆஹா, இது நம்மளை பற்றி இல்லை போல இருக்கு, இது வேற யாரோ பற்றி, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளையோ இந்த மாதிரி காரியங்களை வணங்குபவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு என்று நாம் நினைக்கிறோம். அது மட்டும் அல்ல. ஆண்டவர் கூறுவது என்னவென்றால், இவர்கள் இருதயத்தில், எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, தலைவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவர்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், பொய் பேசுவது, முரட்டாட்டம், இந்த மாதிரி காரியங்களை ரெண்டகம் பண்ணுவது, ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணுவது, ஹிப்போக்ரசி, மாய்மாலம், இந்த மாதிரி காரியங்கள் இருதயத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். இப்படி வைத்துக்கொண்டு இவர்கள் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு சபையில் வந்து அமர்கிறார்கள். நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு காணிக்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இதான் கேட்கிறார், உன் இருதயத்தில் விக்கிரகங்கள் இருக்கிறதே, உன் இருதயத்தில் விக்கிரகங்கள் இருக்கிறதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் பொழுது நாம் உடனே என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது, ஏனென்றால் பாருங்கன்னா, அந்த எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலையும் யூதா தேசத்தையும் 2 அக்கா தங்கைகளாக பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி அக்கா அவர்கள் எப்படி தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள், எப்படி வேசித்தனத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி விக்கிரக பின்னாடி விழுந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் இருதயத்தில் பொய் பேசிக்கொண்டு எப்படி தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை நம்பாமல் மனிதன் பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அழகாக இதில் கூறுகிறார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன கோபம் என்றால்,
இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி செய்தார்களே, யூதா ஜனங்கள் மாறி இருக்கக்கூடாதா? அவர்களை நான் தண்டித்தேனே, அவர்களை அசிரிய தேசத்தில் இருந்த அசிரிய தேசத்தில் ராஜாவை கொண்டு வந்து அவர்களை கொண்டு போக வைத்தேனே, அவர்களை தோற்கடிக்க வைத்தேனே, அதை பார்த்து கூட இந்த யூதா ஜனங்கள் திருந்தக்கூடாதா? இதுதான் ஆண்டவருடைய மன வருத்தம். அந்த 23ஆம் அதிகாரம் முழுதுமாக நீங்கள் படித்தால் இப்படிதான் எல்லாமே ஆண்டவர் கோபத்தில் எப்படி அந்த அந்த இருதயத்தில் விக்கிரகமாகவும் எப்படி விபச்சாரத்தில் விழுந்திருக்கிறோம் ஒரு பெண்ணாக யூதாவை சித்தரிக்கிறார் ஆண்டவர் அந்த இடத்தில் இப்படி பண்ணுறாங்களே, இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எப்பொழுது மனம் திரும்ப போகிறார்கள் என்று ஆண்டவர் கோபப்பட்டு நான் உன்னை தண்டிப்பேன் என்று இஸ்ரவேலை கூறுகிறார். அதை தவிர யூதா ஜனங்களையும் கூறுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி இதுதான், ஏன் இப்படி செய்கிறாய் என்று. படிப்போம் பாருங்க. 23ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் படிங்க. 37ஆம் வசனம். அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், ஆமா, அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது, ஆமா, அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களோட விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள். அப்ப அப்படியே பண்றாங்க சாக்ரிஃபைஸ். அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? மற்ற ஜனங்களின் பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொண்டு கலாச்சாரம் என்ற முறையில் தவறுதலான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சைல்டு சாக்ரிஃபைஸ், பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நீ ஒரு பக்கம் விபச்சாரம் பண்ணினிருக்க, தவறாக பண்ணினிருக்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சி நிறைய காரியத்தில் பொய் பேசின்னு விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு உன் இருதயத்தில் விக்கிரகங்களை வைத்து கொண்டிருக்கிற, பொய் பேசுகிற, சண்டை போடுற, எரிச்சல் அடைகிற எந்த ஒரு கேரக்டரும், உனக்குள்ள எந்த ஒரு கேரக்டரும் கிறிஸ்துவ கேரக்டர், ஆண்டவரை வெளிப்படுத்தும் கேரக்டர் உங்ககிட்ட இல்லை. அதை தவிர என்ன செய்கிறாய் என்றால் உன் பிள்ளைகளையும் தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகளையும் அதே பழக்க வழக்கத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறாய். அவர்களும் ஒரு 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 பாவத்திற்குரிய ஒரு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே என்று தான் ஆண்டவர் அன்றைக்கு கூறுகிறார். இப்படி ஏன் செய்கிறீர்கள்? பிள்ளைகளை பலி கொடுப்பது ஏன்? அன்றைக்கு அவர்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு நீ உன் பிள்ளைகளை கண்டிக்காமல், உன் பிள்ளைகள் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறியே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் கேட்கும் கேள்வி என்ன கேட்கிறார்? நான் உனக்கு எவ்வளவோ செய்தேன், உனக்கு எல்லாமே செய்தேன், எல்லா தேசங்கள் மத்தியிலும் உன்னை உயர்த்தி வைத்தேன். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அது நதி சார்ந்த ஒரு 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 கண்ட்ரி கிடையாது, ஒரு தேசம் கிடையாது. நதியை சார்ந்த ஒரு தேசம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு தண்ணீர் இல்லாமல், எல்லாமே அங்கே தண்ணீர் தேவை. இஸ்ரவேல் தேசத்திற்கு நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், படித்து பாருங்கள். அந்த தேசத்தில் தண்ணீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் தண்ணீர் தேவை. அப்படிப்பட்ட இடத்தில் ஆண்டவர் ஜீவ தண்ணீராக, ஜீவ நதியாக இருந்து அந்த மக்களை காப்பாற்றி ஏறக்குறைய 4000-5000 ஆண்டுகளாக ஒரு ஒரு இஸ்ரவேல் என்ற ஒரு இடம், எருசலேம் என்ற ஒரு பட்டணம் அங்கே இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்து சமுத்திர அந்த 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 கலாச்சாரம் பார்த்தீங்களா, நதியை சார்ந்தது. நதியை இருக்கும்போது நதியை சார்ந்து இருந்த கலாச்சாரம் இன்றைக்கு இல்லை. நதி இல்லை, கலாச்சாரம் இல்லை. அந்த மாதிரி நிறைய பட்டணங்கள், கலாச்சாரங்கள், பழைய காலத்து கலாச்சாரங்கள் எதுவுமே இன்றைக்கு இல்லை. ஆனால் நதியே சார்ந்து இல்லாமல், நதியே அந்த ஊரில் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு 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 சாம்ராஜ்யம்,
ஆண்டவரால் நடத்தப்பட்டது என்னவென்றால் இஸ்ரவேலும் எருசலேம் பட்டணம். ஆச்சரியமாக இருக்கிறது. தண்ணீரே அங்கே ஊற்று தண்ணீர் தான், நதியே கிடையாது. எசேக்கியேல் ராஜா வந்த பிறகுதான் அந்த ஊற்றை அந்த பட்டணத்துக்குள் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வாய்க்கால்களை வெட்டினான் எசேக்கியேல் ராஜா. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு 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 தேசத்தை, ஒன்றுமே இல்லாமல் இருந்த தேசத்தை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு 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 தேசமாக அவர் வைத்திருக்கிறார். செழிப்பாக வைத்திருந்தார் அந்த மக்களை. ஏனென்றால் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது எப்படி இந்த ஜனங்கள் இப்படி இருந்தார்கள்? ஏனென்றால் கர்த்தர் அவர்களின் தேவனாக இருந்தார். நானே உங்கள் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று, நீங்களே என்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் உரிமை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பிடித்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த ஆண்டவர் இன்றைக்கு கோபப்பட்டு எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் அவர்களை, அதாவது இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் ஆண்டவர் தண்டிக்கிறேன், உங்களை நான் தண்டிக்கிறேன் என்று சொல்லி, ஏன் நீ இப்படி செய்ததால் உங்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பல தண்டனைகளை அந்த தேசத்திற்கு கொண்டு வருகிறார். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள், அவர் 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 அந்த ஜனங்கள் மேல் இருக்கும் உரிமையால் என்ன செய்கிறார்? அவர்களை தண்டிக்கிறார், திருத்தி கொண்டு வருகிறார். அவர்களை மறுபடியும் அவர்கள் சொந்த தேசத்திற்கு மறுபடியும் அவர்கள் வெளியே அவர்களை எக்ஸைல் பண்ணார். பாபிலோன் தேசம், யூதா தேசத்தை பாபிலோன் நேபுகத்நேசர் வந்து எல்லாரையும் கொண்டு போயிட்டான். கொஞ்சம் ஜனங்களை விட்டு போனான். அசிரியா ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் விட்டான். அங்கே யாருமே இல்லை. அப்படிப்பட்ட இருந்த அந்த 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 ஊரில் மறுபடியும் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை கொண்டு வருகிறார், அவர் வாக்கு பண்ணது போல. அப்போ பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், தண்டிக்கிறார். தவறு செய்யும்போது தண்டிக்கிறார், ஆனால் அவர் மறுபடியும் அவருடைய பிள்ளைகளை அனைத்து திருப்பி மறுபடியும் சேர்க்கிறார். இதுதான் ஆண்டவர். நம்ம பார்க்குற ஒரு ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறோம், ஆண்டவருடைய செயல்களை பார்க்கிறோம். இப்படிதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கலாம், நாம் ஆண்டவரோடு நெருங்கி பழகும் பொழுது, ஆண்டவரோடு நாம் நெருக்கிய உறவில் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு சீஷர்களாக நாம் இருக்கும்போது, ஒரு டிசைப்பிளாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் முறைகள், ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் முறைகள், ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் நம்மை போஷிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே நாம் தவறு செய்து ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, எப்பொழுது தவறு செய்து தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார். ஏன் இதை செய்கிறார்? ஆண்டவர் சில காரியங்களை ஏன் இதை செய்கிறார்? அவர் நம்மை திருத்தி, தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் விடுவதில்லை, திருத்தி மறுபடியும் அவர்களை சரி பண்ணி கொண்டு வர வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்கும் தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு போராட்டம் நம் வாழ்க்கையில்? ஏன் இவ்வளவு போராட்டம்? ஏன், எதற்காக? ஏன் இது கொஞ்சம் சரியாகக்கூடாதா நம் வாழ்க்கையில்? ஏன் கொஞ்சம் இந்த ஒரு 5-6 மாதம் நமக்கு சரியாக போகக்கூடாதா? இவ்வளவு கடினமாக இருக்கணுமா? ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது நமக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கடுமையான பாதையிலும் இந்த போராட்டமான பாதையிலும் ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார், நம்மை சிருஷ்டிக்கிறார் என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் நம்மை மறக்காமல் இருக்கிறார், நம்மை மறுபடியும் அவர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் பெரிய ஒரு நம்பிக்கை. 1948 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உருவாகும் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை.
ஏனென்றால் அப்படி மேப்பில் அப்படி ஒரு விஷயம் நடக்க போதா அப்படின்னு யாருமே யோசிக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அத்திமரம் துளித்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரேல் தேசம் என்ற ஒரு தேசத்தை 1948 உருவாக்குறார். எல்லா அரபு நாடுகளும், எல்லா நாடுகளும் ஆச்சரியம், எதிர்ப்பு, ஏராளமான எதிர்ப்பு. சுற்றி இந்த நாடுகள் எல்லாரும் எதிர்த்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர், அவர் வாக்கு மாறாத தேவன், இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ ஏன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் எப்படி இரக்கம் உள்ளவர், தகப்பன் இதயம் உள்ளவர், எப்படி தண்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார், ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் இணைத்து சேர்த்து கொண்டு எப்படி உருவாக்குறார், எப்படி ஹவு ஹி ரீபில்ட்ஸ் ஹிஸ் பீப்புள் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை உருவாக்க ஆசைப்படுகிறார், நம்மை மறுபடியும் கட்டி எழுப்ப ஆசைப்படுகிறார். ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப சில நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப வருத்தத்துடன் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக நாம் நம்முடைய இஷ்டம் போல நடந்து கொள்வது அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம விலகி நடந்திருப்போம். ஆவியானவர் நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆவியானவரே என்னோட பேசுங்கன்னா கிளியராக அப்படி காட்டிடுவார். இதான் மகனே நீ பண்ணது, இந்த நேரத்தில் நான் இதை செய்யாதன்னு சொன்னேன், நீ அவசரப்பட்டு இப்படி செய்த, அதனால தான் இன்றைக்கு நீ இப்படி இருக்கிற. தெளிவாக காட்டிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வாட்டி அந்த மாதிரி காட்டியிருக்கார். ஏன்டவரே அப்படின்னு, நீ தான் அவசரப்பட்டுட்ட, என்னுடைய வார்த்தையை நீ கேட்காமல் நீ உன்னுடைய கால்குலேஷனில் போய் செய்ததால் இது நடந்து விட்டது. ஐயோ ஆண்டவரே மன்னிங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். அப்போ இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய பேசிக்கொண்டிருக்கிறார்? உன்னுடைய தவறான நடவடிக்கை, கண்களில் இச்சை, இருதயத்தில் இச்சை, வாயின் பேச்சுகளில் இச்சை, எண்ணங்களில் இச்சை, இதெல்லாம் எடுத்து போடு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை நீ தரிசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ பரிசுத்தம் இல்லாத காரியத்தை தூக்கி போட வேண்டும். உன் இருதயத்தில் இருக்கும் விக்கிரகங்களை நீ தூக்கி போட வேண்டும். முரட்டாட்டம், பொய் சொல்வது, எதிர்த்து நிற்பது, பரிகாசமாய் பேசுவது, இந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் விக்கிரகமாய் இருதயத்தில் இருப்பதால் ஆண்டவரை யார் எதிர்க்கிறார்கள்? நாமே ஆண்டவரை எதிர்க்கிறோம். நம்மளுடைய இருதயத்தின் விக்கிரகங்கள் ஆண்டவரை எதிர்க்கிறது. ஆண்டவர் நாம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், எழும்பி கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் யார் தடையாயிருக்க? நாமே அவருக்கு தடையாயிருக்கிறோம். இதுதான் முக்கியமான காரியம். மூன்றாம் காரியம், பிள்ளைகளை சரியாக வளர்கள். ஏனென்றால் ஆண்டவர் பிள்ளைகளை ஏன் கொடுக்கிறார்? எவ்வளவோ கஷ்டத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஏன் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார்? கர்த்தருடைய ஜெனரேஷன், ஒரு கர்த்தருடைய சந்நிதியை உருவாக்க வேண்டும், ஒரு கர்த்தருடைய ஒரு ராஜ்யத்தை இந்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அவருக்காக எழும்பி நிற்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று. என்ன பண்ணுறது பாஸ்டர்? நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்னு இருக்காங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள், உபவாச ஜெபியுங்கள், விடாதீங்க. ஜெபித்து ஆண்டவர் எடுத்து மன்றாடி அந்த பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டவர் இடத்தில் கொண்டு வா. அதுதான் நம் செய்ய வேண்டிய கடமை. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் அதை தான் வருத்தத்துடன் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு
இரண்டாம் காரியம் நாம் பார்ப்பது, இது ஆண்டவர் நம்மை பார்த்து, நம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை சிருஷ்டிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மளை ரீபில்ட் மறுபடியும் எழுப்பி கட்டுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே எசேக்கியேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 4 பேரை பற்றி போட்டு இருக்கிறது. ஒன்று அம்மோன், இன்னொன்று மோகாப், இன்னொன்று ஈதோம், இன்னொன்று பெலிஸ்தியர். 4 பேரை பற்றி போட்டு இருக்கிறது. அவர்களை ஆண்டவர் கோபப்பட்டு உன்னை தண்டிப்பேன் என்கிறார். எதற்காக தெரியுமா? பாருங்க, எதற்காக என்றால் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நின்றார்கள் என்பதற்காக. 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அம்மோன் புத்திரர்களுக்கு எதிராக நீ தீர்க்க தரிசனம் உரை, அவர்களுக்கு எதிராக என்றார். எதற்காக? அம்மோன் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் தானே பாவத்தில் தவறுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அம்மோனர்கள் என்ன செய்தார்கள்? பாருங்க, படிங்க, மேல படிங்க. அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும், இஸ்ரவேல் தேச பாழாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும், நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால், இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஏன் இதை செய்கிறார்? ஏன் அம்மோன் புத்திரர்களுக்கு, ஏன் அம்மனைட்ஸ்க்கு எதிராக ஆண்டவர் எதிர்க்கிறார்? அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனத்தை சொல் என்று எசேக்கியேலை பார்த்து ஏன் சொல்கிறார் என்றால், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தண்டிக்கிறார். அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒரு தகப்பனாய் இருந்து உங்களையும் என்னையும் தண்டிக்கிறார், அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தண்டிக்கும் பொழுது கஷ்டப்படும் தேவ பிள்ளைகளை பார்த்து சிரித்த ஜனங்கள், தண்டிக்கும் பொழுது கஷ்டப்படும் பொழுது பார்த்து சிரித்த, ஆஹா என்று சிரித்த ஜனங்கள் அம்மோனியர்களை பார்த்து, இஸ்ரவேலர்களை சிறையெடுக்கும் பொழுதும், யூதா ஜனங்களை சிறையிருப்பில் அனுப்பும் பொழுது, பாபிலோர்களை அனுப்பும் பொழுதும், தன்னுடைய ஆலயம் இடிக்கப்படும் பொழுதும் சிரித்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டு அவர்களை தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம், ஆண்டவரே, நான் விழுந்து போகும்பொழுது, நம்ம கஷ்டப்படும் பொழுது, நீங்கள் என்ன தண்டிங்க, வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே என்னை தண்டிங்க, நான் தவறு செஞ்சால் என்னை தண்டிங்க. ஆனால் இவெல்லாம் பார்த்து என்னை சிரிக்கிறான் பார்த்தீங்களா, அதான் நான் என்னால் ஏற்றுக்க முடியல. இவங்களெல்லாம் பார்த்து என்னை சிரிக்கிறாங்க, என்னால் ஏற்றுக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? பின்னாடி நமக்கு தெரியல என்ன பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சிரிக்கும் ஜனங்கள், கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது அதை பார்த்து யாரெல்லாம் சிரிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இதான் வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு. நாம் ஆண்டவர் வேதத்தில் அழகாக போட்டிருக்கு, ரோமர் புத்தகத்தில், யூ வில் நாட் பி அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். கர்த்தருடைய நாமத்தினாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தால் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். நான் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். ஏன்? அது உயர்ந்த ஒரு பணி, உயர்ந்த காரியம். நான் கிறிஸ்துவுக்காக எழும்பி நிற்பேன் என்று பவுல் சொல்கிறார். நாமும் அதை தான் சொல்ல வேண்டும். நான் கர்த்தருக்காக எழும்பி நிற்பேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். என்னை பார்த்து சிரித்தால் பரவாயில்ல, சிரிச்சுன்னு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறதுங்களா, நம்மை பார்த்து கேலி பண்ணுறவர்களும் சிரிக்கிறவர்களையும் நமக்கு கோபம் வருகிறது. என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாயேன்னு சொல்லி சண்டை போட போகிறோம், எதிர்த்து சண்டை போட போகிறோம். அது எப்படி? நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், என்னுடைய குடும்பத்திலையும் சரி, என்னுடைய நண்பர்களையும் சரி. அது எப்படி நம்ம பார்த்து ஒருத்தன் இப்படி பேசிட்டான், அதை எப்படி விட்டுடலாம்? நம்மளாம் கிறிஸ்தவகடா, விட்டுடலாம். அது எப்படி? நீ விடு, என்னால் விட முடியாது. அது எப்படி? நான் ஒரு வார்த்தை கேட்டால் தான் என் மனசு ஆறும், ஒரு வார்த்தை கேட்டால் தான் என் மனசு ஆறும்.
அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி நம்ம சண்டைக்கு போயிருக்கோம், எத்தனை வாட்டி தேவையில்லாம. அதனால் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அதனால் என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? நான் சொல்கிறேன் என்ன நடந்திருக்கும். அதனால் குடும்பம் பிரிந்திருக்கும். நண்பர்கள், நல்ல பேசிக்கொண்டிருந்த நண்பர்கள் பிரிந்திருப்பார்கள். மறுபடியும் பேச முடியாமல் போய்விட்டது. ஏன்? அமைதியாக இருந்திருந்தா அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை நான் கேட்குறேன்னு சொல்லி கோபப்பட்டு கேட்டதால், இன்றைக்கு எரிச்சலில் கேட்டதால் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். ஏன்? அந்த நேரத்தில் அமைதியாக இருந்திருந்தால், இந்த வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீ அமைதியாயிரு, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வேன் என்கிறார். இஸ்ரவேலர்கள் யாரும் புலம்பவில்லை, ஆண்டவரே அம்மோனியர்கள் இப்படி எங்களை பார்த்து சிரித்தார்கள், ஏதோமியர்கள் பார்த்து எங்களை கேலி பண்ணார்கள், பெலிஸ்தியர் பார்த்து எங்களை இப்படி, அவர்கள் எதுவுமே கேட்கவில்லை. அவர்கள் தண்டனையை வாங்கி கொண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது சிரித்தவர்களை ஆண்டவர் தனக்கு எதிராக சிரிக்கிறார்கள் என்று அவர் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நின்றார். ஹல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு நம்மை பார்த்து சிரிக்கிறவர்கள், கோபமாக பேசுகிறவர்கள், கேலி செய்கிறவர்கள், நாம் தவறாக இல்லை, நான் தப்பே செய்யலை, இருந்தாலும் நீ தப்பு செஞ்சிருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிறவர்களே, நாம் எதையும் செய்ய அவசியம் இல்லை, நாம் எதுவும் பேச அவசியம் இல்லை. நீ உனக்காக நியாயம் விசாரிக்க நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் கர்த்தர் அவர் இதை பார்த்து கொள்வார். சிரிக்கிறவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறார். ஏன் சிரிச்ச? என்னுடைய பிள்ளைகள் இப்படி படும்பொழுது நீ சிரிச்சியான்னு கேட்டு தண்டிக்கிறார். ஒருவேளை நீங்கள் திட்டிட்டீங்க, ஒருவேளை நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்திட்டீங்க, ஒருவேளை அவங்கள கொண்டு வந்து நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சண்டை போட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, ஆண்டவர் அதுக்கு மேலே அவங்கள தண்டிக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? நீங்களே அந்த காரியத்தை செய்து விட்டீர்கள். நீங்களே அந்த உங்கள் கரத்தில் எடுத்துக்கொண்டதால் ஆண்டவர் அதை ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் எப்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன், பரவாயில்ல, நான் தவறானவனா பரவாயில்ல, இருந்து போட்டோம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு அமைதியாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் என் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். குடும்ப விஷயத்திலையும் சரி, கணவன் மனைவி பிரச்சனைகளும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, ஒரு நம்மை பற்றி ஃபால்ஸ் அலிகேஷன் நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கிறதில்ல. அது எப்படி என்னை பற்றி நீ இப்படி பேசலாம்? அது எப்படி நீ என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கலாம்? உன்னை தெரியுமா? என்னை பற்றி நான் பண்ணுறேன் உனக்கு தெரியுமா? அது எப்படி என்னை பற்றி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சண்டை போட்டு குடும்பங்களை பிரிக்கிற ஒரு ஆவியை பிசாசானவன் கொடுத்து சிரித்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் ஐயா ஜாலி, இவங்க குடும்பத்தை பிரிச்சுட்டேன், அந்த கணவன் மனைவியை பிரிச்சுட்டேன், இந்த பிள்ளைங்களும் அப்பா அம்மாவை அடிச்சுக்கிறாங்க சந்தோஷம், இந்த நண்பர்கள் நல்லா இருந்தாங்க இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க சந்தோஷம், மாமா மச்சாங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, போடு சண்டையை போடு, வெரி குட் அப்படின்னு சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான் ஒரு பக்கம். ஏன் தெரியுங்களா? எல்லா பிரச்சனையும் நம்மளே கையில் எடுத்துக்கணும். பேசினா பேசின்னு போகிறாங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க, பரவாயில்ல பேசின்னு போகிறாங்க, பரவாயில்ல கொடு, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு இருதயம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மை பற்றி கேலியும் கிண்டலும் சிரிக்கிறவர்களை ஆண்டவர் எதிர்க்கிறார். இரண்டாம் காரியம் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் என்ன நடக்குதுன்னா, இந்த மோவாபியர்கள் என்ன செய்கிறாரு பாருங்க. 8ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூத வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்றும் மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடியினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து
சுதந்திரமாய் ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக ம் நான் மோவாப் தேசத்தின் பக்கத்திலுள்ள ம் அதன் கடையாந்தர ஊராளாகிய ம் பட்டணங்கள் ம் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய ம் எல்லாவற்றையும் வந்து பெத் ஜெஷ்மோத்தி பெத்சேம். பால் மெலன் அப்புறம் அந்த மாதிரி நகரங்களை அழிப்பேன் என்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த இடத்துல? அம்மோனியர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதாவின் தேசத்தை பாருங்கள், அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக எல்லா தேசங்களும் திரும்பி விட்டது. லுக், த ஹவுஸ் ஆஃப் ஜூடா ஹாஸ் பிகம் லைக் ஆல் த அதர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அம்மோனியர்கள் அமைதியாக இருந்தார்களாம். என்ற ஏற்ற நேரத்தில் உதவி செய்ய முன் வரவில்லை என்று ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் அம்மோனியர்கள் பார்த்து கேட்கிறார், நீ ஏன் யூதா தேசமும் இஸ்ரவேல் தேசம் கஷ்டப்படும் பொழுது, அவர்களை நான் தண்டிக்கும் பொழுது நீ உதவி அவர்கள் பட்டணத்தை எதிர்த்து வரும் நீ ஏன் உதவி செய்யாமல் தூரம் நின்று பார்த்து கொண்டு இருந்தாய் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கும் காரியம் என்ன பாருங்க, நாம் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது சில நேரத்தில் யோசிக்கிறோம், இவங்க உதவி செய்யலையே, பார்த்து கொண்டு சும்மா இருந்தாங்களே, அவர்கள் உதவி செய்யலையே அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் அதை கேட்கிறார். ஏன் உதவி செய்யவில்லை என்று கேட்கிறார். நீங்கள் அதற்காக பின்னாடி பேசி அதை பெருசாக்க வேண்டாம். என்னைக்கு நீங்கள் அதை பின்னாடி பேசுகிறீங்களோ ஆண்டவர் அதை கேட்கவே மாட்டார். நாம் என்ன செய்வோம் பார்த்து தெரியுங்களா? நம்ம கஷ்ட நேரத்தில் யாரோ ஒருத்தர் உதவி செய்யலை, இல்லை முன் வரல, இல்லை ஏதோ ஒன்று செஞ்சால் அவர்களை சபிப்போம், அவர்களை திட்டுவோம், இல்லைன்னா அவர்களை புறம்பாக பேசி பின்னாடி பேசுவோம். இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி உதவி செய்யலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஒரு காலத்தில் எப்படிலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சோம், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், ஆனால் இன்றைக்கி அவங்க வரல பார்த்தீங்களா, இப்படிலாம் நம்ம பின்னாடி பேசுவதில்ல, காசிப், இந்த மாதிரிலாம் காரியங்களை பேசுவதால் என்ன நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் அவர்களை, மோவாபியர்களை எப்படி தண்டித்தாரோ அதே போல் நமக்கு எதிராக நிற்கும் ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் பேசுவதால் அவர்கள் தண்டிப்பதில்லை. ஆனால் நாம் சும்மா இருந்தோம் என்றால், இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருந்தோம் என்றால் என்ன நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் மோவாபியர்களை பார்த்து நீ ஏன் உதவி செய்யலைன்னு கேட்குறார். நீ ஏன் யூதா தேசம் பார்த்து சிரிச்ச? நீ ஏன் ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அவர்கள் மற்ற தேசம் போல விழுந்து விட்டார்களே என்று பார்த்து அமைதியாகவே நின்ன பத்தியா? ஏன் இப்படி செய்தேன்னு தண்டிக்கிறார் ஆண்டவர் கூப்பிட்டு. ஐ வில் பனிஷ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, நாம் எதையும் கையில் எடுக்க தேவையில்லை. கணவன் மனைவி இந்த மாதிரி நம்ம அமைதியாக இருந்தோம் என்றால் கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் வரும், எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்கள் மத்தியில் சமாதானம் இருக்கும், நண்பர்கள் மத்தியில், ஆஃபீஸில் எல்லா இடத்திலும் சமாதானம் இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டால் ஆண்டவர் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து கொள்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் எழும்பி நின்றாலும் அவர் தனிப்பட்ட விதத்தில் அதை பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நேரம் இல்லாததால் நான் கடைசிய குறிப்புக்கு போகிறேன். என்னவென்னா பாருங்க, அதே ஏதோம் தேசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 12ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோத்தித்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்திற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி. ஏதோம் தேசத்துக்கு எதிராக கைகளை நீட்டி ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். ஏன் 12ஆம் வசனம் படிங்க. ஏன்? ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் விரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால். பார்த்தீங்களா? அப்போ ஏதோம் தேசம் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது உதவி செய்யாமல் விரோதம் தீர்த்து கொண்டார்கள். எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள். அதை தான் பெலிஸ்தியரும் செய்தார்கள். பெலிஸ்தியரும் என்ன செய்யறாங்க பாருங்க, 15ஆம் அதிகாரம் அதே 15ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து
பழம்பகையால் ம் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால் பழி வாங்கினார்கள், வருமம் வைத்தார்கள், கேடு செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணி ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம், இந்த இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலர்களை, யூதா தேசத்தை என்ன செய்யலாம் என்று பெலிஸ்தரையும் திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள். 2 பேரையும் சொல்கிறார். ஒன்று ஏதோமை சொல்கிறார், இன்னொன்று பெலிஸ்தியர். உன் இருதயத்தில் நீ இப்படி செய்து கொண்டிருந்தாயே என்று ஆண்டவர் 2 பேரையும் பார்த்து என்ன சொல்கிறார்? ஆண்டவர் தண்டிக்கிறார். உன்னை நான் தண்டிப்பேன், உனக்கு எதிராக என் கோபத்தை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்பொழுதுதான் நான் ஆண்டவர் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். 25ஆம் அதிகாரம் அம்மோனியர்களுக்கு எதிராக சொல்கிறார். நீங்கள் 7ஆம் வசனம் படித்தீர்கள் என்றால் நான் ஆண்டவர் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்கிறார். அதே போல் மோவாபியர்களுக்கு எதிராக என்ன சொல்கிறார்? 11ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் படிங்க. மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், நான் அவர்களை தண்டிப்பேன் என்கிறார். அதே போல ஏதோம் தேசத்தையும் அப்பொழுது நான் தண்டிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பெலிஸ்தரை தண்டிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் புறஜாதிகள், ஆண்டவரை சேமிக்காத புறஜாதிகள், அவர்கள் கர்த்தருக்கு விலகி நடக்கும் தேசங்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களை நான் தண்டிப்பேன், மெய்யான ஆண்டவர் யார் என்பதை காட்டுவேன் என்கிறார். எதற்காக தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் திட்டம் தீட்டினதால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் உதவி செய்யாமல், கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யாமல் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது, தண்டிக்கப்படும் பொழுது அவர்கள் சிரித்து கேவலப்படுத்தி அவர்களை நீ தப்பு செய்த என்று பொய் குற்றங்களை சொன்னதால் ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கூறும் வார்த்தை இதுதான், நீ அதை செய்யாதே. டோன்ட் டேக் மேட்டர்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். எப்பொழுது நீ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, எவ்வளோ மோசமான ஆட்கள் தெரியுமா, இப்படி பின்னாடி பேசுவது, காசிப் செய்வது, நாம் இப்படிலாம் உதவி நான் கஷ்டப்படும் போது அவங்களாம் சிரித்தாங்க, திட்டினாங்க, பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவது, மனசில் அது மனக்கு எரிச்சல் உண்டாக்கி கொள்வது. அவர்கள் இனிமேல் நான் என் வாழ்க்கையில் அவங்க கூட பேசவே மாட்டேன், அவங்க கூட நான் பேசவே மாட்டேன், அவங்கள எனக்கு தேவை இல்லை, இனிமேல் அவங்களோட எனக்கும் அவங்களுக்கும் உறவு கிடையாது. எதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க. சரி, பேசிட்டு போகிறாங்க, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் ஏன் உங்களோட அந்த 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 கிரட்ஜையும் அந்த வெறுப்பையும் அந்த எல்லாவற்றையும் உங்களை இருதயத்தில் எடுத்துக்கொண்டு இப்படி ஆக்குறீங்க? கர்த்தரை எதையுமே செய்ய மாட்டார். நம்ம அப்படி செஞ்சோன்னா ஆண்டவர் அதை எதுவுமே அவர்களை விட்டு விடுவார். ஏனென்றால் என்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கினீங்களோ அந்த விஷயத்தை ஆண்டவர் அவர்களை தண்டிக்கவே மாட்டார். ஆனால் இந்த வசனங்கள் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், என்றைக்கு நீ அமைதியாக கர்த்தரிடத்தில் அதை விட்டுவிட்டால், ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று நாம் விட்டுவிட்டால், ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஒன்றாக அவர்களை சொல்லி நீ இப்படி செஞ்சே, அதனால் கர்த்தர் நான் ஆண்டவர் என்று தெரிந்து கொள் என்று தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, என்றைக்குமே நாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுவது நல்லது. டோன்ட் பி த ஜட்ஜ், நெவர் ஜட்ஜ் அதர்ஸ். ஆண்டவரிடத்தில் விட்டு விடுவது நல்லது. நான் என்னால் முடிந்த வரை நான் மற்றவர்களை திட்டுவதோ சண்டை போடுவதோ நான் முடிந்த வரை ட்ரை பண்ணுறேன். அப்படியே நான் யாரை கூட நான் கோபப்பட்டு எதாவது பேசினேன், ஆண்டவரை என்னை மன்னிங்கன்னு கேட்டுறேன், ஆண்டவரை என்னை மன்னிங்க, முடிஞ்சு அவங்ககிட்டயும் ஃபோன் பண்ணி சாரிங்கன்னு சொல்லிடுறேன். எனக்கு யார் மேலேயும் விரோதம் நான் வைத்து கொள்வதில்லை. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த ஆத்மா நரகத்தில் போகிறதுல நம்ம சந்தோஷப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? பரலோகத்துக்கு வரட்டும் ஆண்டவரே அந்த ஆத்மா, அப்படி தான் நான் யோசிப்பேன். எனக்கு எதிராக பொய்யான ஒரு விஷயத்தையே சொன்னால் கூட சரி பேசின்னு போட்டோம், பரவாயில்ல விடுங்க, அப்படி தான் நான் பேசுவேன். என்னை பார்க்கிறவர்கள் நிறைய பேர் திட்டுவாங்க என்ன பிடிச்சுன்னு, உனக்கு எதிராகவே பேசின்னு இருக்காங்க, உன்னை தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் திருப்பி ஒரு வார்த்தை கேட்டால் தானே அவங்க அமைதியாக இருப்பாங்க, திருப்பி கேட்காம கம்முனே இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்க தப்பாக பேசிக்கின்னு உங்களை பற்றி தப்பாக பேசின்னு வெளியே பேசின்னு இருக்காங்க. பரவாயில்லம்மா, பேசட்டும், தவறு கிடையாது, பரவாயில்ல.
இதை போய் நான் வந்து பெருசாக்கி எல்லார்ட்டையும் இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். இதை வந்து நான் இது பெரிய இதாக சொல்லலை. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதனால் மனதில் சமாதானம் இருக்கிறது. மனதில் சமாதானம் ஒரு ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஒரு நாள் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், அவர்களோடு பேசுவார். ஏனென்றால் அந்த ஆத்மாவும் பரலோகத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு எல்லா ப்ரீச் பண்ணுறோம், கற்றுக் கொடுக்குறோம், ஆண்டவர் ஜெபிக்கிறோம், முழங்காலிட்டு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் என்னை திட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பது தான் ஆசை. அதை தான் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்காகவும் மரித்தார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். சிலுவையில் மரித்த ஆண்டவர், அவருடைய இரத்தம் வீணாக போகக்கூடாது. என்னுடைய கோபத்தினால், என்னுடைய எரிச்சலினால், என்னுடைய எதிர்ப்பினால் அவருடைய இரத்தம் வீணாக போகக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். அதனால்தான் நாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. தேவரீர், எங்களுக்குள்ளே இருக்கும் விபச்சார எண்ணங்கள், விபச்சார சிந்தனைகள், இருதயத்தில், கண்களில் கர்த்தாவே தேவரீர் அப்பா, எங்கள் கைகளில் இருக்கும் காரியங்களை அப்பா கழுவி விடுங்கப்பா. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரே உம்மை தரிசிக்க முடியாது என்பது வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறீங்கப்பா. தேவரீர் அப்பா கர்த்தாவே, எங்களை நீர் கழுவுங்க, எங்களை கழுவுங்கப்பா. அதே போல கர்த்தாவே தேவரீர் அப்பா, எங்கள் இருதயத்தில் இருக்கும் விக்கிரகங்களை எடுத்து போடுங்கப்பா. அப்பா, புறம் பேசுவது, முரட்டாட்டம், பொய் சொல்வது, அப்பா அதை எதிர்த்து நிற்பது, கர்த்தாவே ஏனோ தானோ என்று பேசுவது, கோபப்பட்டு பேசுவது, எரிச்சல் அடைவது, அப்பா தேவரீ இதே போல ஏராளமான ஏராளமான விக்கிரகங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. எங்களை பற்றி யாராவது ஒருத்தர் தவறாக சொல்லிட்டா உடனே எங்களுக்கு கோபம், எரிச்சலா, எப்படி அவங்க இப்படி சொல்லிடலாம் அப்படி சொல்லி சண்டைக்கு போவது, இதெல்லாம் அப்பா தேவரீர் கர்த்தாவே அப்பா, நீர் கர்த்தாவே ஒரு விக்கிரகமாக பார்க்கிறீர். எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கும் விக்கிரகங்களை நாங்கள் எடுத்து போட எங்களுக்கு உதவி செய். தேவரீர் எங்களை கழுவுங்க. எங்கள் பிள்ளைகளை அப்பா சத்தியத்தில் நடத்த எங்களுக்கு உதவி செய். உமக்காக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. தேவரீர் கர்த்தாவே, நீர் எங்களை பார்த்து சிரித்தவர்களை தண்டிக்கிறீர் அப்பா. தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யாமல் போனவர்களை தனியாக அவர்களை நீர் பார்த்து கொள்கிறீர். யாரெல்லாம் பின்னாடி கர்த்தாவே எப்படி இவர்களை கவர்க்கலாம், என்ன செய்யலாம், திட்டம் தீட்டுபவர்களை ஆண்டவரே நீர் பார்த்து கொள்கிறீர். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்பா, நீர் பார்த்து கொள்கிறீர். தேவரீர் அவர்களும் மனம் திரும்பி ஆண்டவரே பரலோகத்துக்கு வர வேண்டும் தான் எங்களுடைய ஆசையப்பா. அப்பா தேவரீர், அவர்கள் கர்த்தாவே அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு வார்த்தை பேச எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் பேச மாட்டோம் அப்பா. எங்களை எதிர்த்தவர்கள், எங்களை பார்த்து சிரித்தவர்கள், கேவலமாக பேசினவங்க அப்பா, குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ திட்டம் சீட்டி யார் இருந்தாலும் சரி அப்பா தேவரீர், நாங்கள் ஒரு வார்த்தை அவர்களை பற்றி தவறாக பேச மாட்டோம். தேவரீர் அப்பா, நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் விடுகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அவர்களும் சத்தியத்தை அறிந்து தேவனே அப்பா பரலோகத்துக்கு வர வேண்டும் அப்பா. அதுதான் எங்களுடைய ஆசை. எங்களை அப்பா தேவரீர் ஒரு பரிசுத்த பிள்ளையாக மாற்றுங்க அப்பா. தேவரீர் அப்பா, எங்களை அப்பா சுத்திகரிங்க. உமக்கேற்ற ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ நீ கிருபித்தார். உமக்கு கர்த்தாவே தேவரீர் அப்பா, எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தாவே சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்தி இந்த நாளுக்காக நன்றி. அனைத்து கர்த்தாவே தேவரீர் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே தேவரீர் எல்லா கட்டுகளையும் உடைங்கப்பா. இயேசுவே வல்லமையில நாமத்தினால எல்லா கட்டுகளையும் உடைங்க.
அப்பா, விரோதம், பொறாமை, எரிச்சல், கர்த்தாவே கோபம், பின்னாடி பேசுவது, எந்த ஒரு எந்த ஒரு அசுத்தம் எல்லாவற்றையும் உடைங்க ஆண்டவரே, உடைங்க உடைங்க அப்பா தேவரீர். இன்றைக்கே அந்த கட்டுகளை உடைங்க தேவரீர். அப்பா கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அன்பினாலே எங்களை இணைங்க அப்பா, உம்முடைய அன்பினாலே எங்களை இணைங்க கர்த்தாவே தேவரீர். அப்பா நீர் பார்த்துக்கொள்வீர், அப்பா நீர் பார்த்துக்கொள்வீர். யாரையும் எங்களால் நியாயம் தீர்க்க முடியாதப்பா. டோன்ட் ஜட்ஜ் அப்பா தேவரீர், யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த நாள் உடைய கருத்தில் கொடுக்குறேன், பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.